நண்பர்களுக்கு வணக்கங்க. இது கேரளா மாநிலம் கொல்லம் பகுதியில் தானே பீச் டு வரகால் என்ற ஏரியாவுக்கு போகிற ஒரு இடம். அருமையான ஒரு பகுதி. கேரளா என்றாலே கடவுளின் தேசம் என்று சொல்லுவார்கள். இந்த கடவுளின் தேசம் உண்மையாகவே பசுமையான தேசம். நல்ல தண்ணீர் பஞ்சமே இல்லாத ஒரு ஏரியா. எங்கு பார்த்தாலும் தண்ணிகள், எங்கு பார்த்தாலும் ஆறுகள். ஆகவே கடவுள் படைக்கப்பட்ட இந்த பூமியிலே இப்படிப்பட்ட இடங்கள் உலகத்திலே அநேகம் உண்டு. ஆகவே வேதத்தில் ஆதியாகமத்தில் சொல்லுது, தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்தது. அதை மறுபடியும் ஆண்டவர் ஒழுங்குபடுத்தினார், சீர்படுத்தினார். ஆகவே இன்றைக்கு பார்க்கிற இந்த கடற்பகுதி, மணற்பகுதி, ஆகாயம் எல்லாம் தேவன் வானத்தையும் பூமியும் தனித்தனியாக பெயர் வைத்து பிரித்து வார்த்தையால் உண்டாக்கின தேவன். அவர் இன்றைக்கும் உயிரிழவராக இருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது கடவுள் படைத்த படைப்புகள் அத்தனையும் உண்மை, உயிருள்ளது. ஆகவே அந்த தேவன் மனிதனை 6ஆம் நாள் படைத்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்து தேவனை ஆராதிக்கும்படி ஆதாமை படைத்து அவன் தனியாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவன் சொல்லி ஏவாளை ஆண்டவர் கொடுத்தார். ஆகவே ஒன்றே ஒரு கண்டிஷன், நன்மை தீமை அறியக்கூடிய கனியை நீ புசிக்கக்கூடாது என்று சொன்னார். புசித்தால் நீ சாகவே சாவாய் என்று ஆண்டவர் சொன்னார். அதையும் மீறுதல் ஏற்பட்டதினாலே ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். பாவம் என்பது அவங்களுக்கு தெரிந்தது. ஆகவே ஆண்டோட வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் பாவத்திலிருந்து விழுந்த மனிதர்களை மீட்க வந்ததான் இயேசு கிறிஸ்து. ஆகவே இன்றைக்கு உங்களை என்னையும் படைத்த தேவன் உங்கள் பாவங்களை, என்னுடைய பாவங்களையும் சாபங்களையும் எல்லாவற்றையும் நீக்கி சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த பூமிக்கு 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற பெயரில் வார்த்தையாக வந்தார். வார்த்தை தேவனாக இருந்தது. தேவனை அறிந்தோம் நாம். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவை சுமந்தார், இரத்தம் சிந்தார், மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் உயிர் தெழுந்தார். இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அவரே உலக ரட்சகர். அவர் ஏற்றுக்கொள்ள அத்தனை பேர்களும் பரலோகத்துக்கு சொந்தக்காரராக மாறுகிறார்கள். ஆகவே இயேசு உங்களை நேசிக்கிறார். வாழ்த்துக்கள். இப்படிப்பட்ட